தூதரக அதிகாரி. பௌர்ணமி யோகம் மிக உயர்நிலை அதிகாரி. புதனும் வலுத்து, சந்திர அதியோகத்தில் புதனும், சூரியன் வலுத்து, சூரியன் திக்பலம் இழந்தாலும் 10ஆம் இடத்தோடு இது பண்ணி, சிம்மாதிபதி வலுத்து, குரு வலுத்து, தூதரகத்தை குறிக்கக்கூடிய 12ஆம் இடம். எத்தனை விஷயத்தை கொண்டு வர பாருங்க. 8-12 சுபத்துவம். 8-12ஆம் இடங்கள் சுபத்துவமாகி, சரராசிகளில் சூரியன் புதன் சந்திரன் வலுத்து, 8-12ஆம் இடம் சுபத்துவமாகி, சிம்மாதிபதி உச்சமாகி, சிம்மத்தை குறிபார்த்து இந்த இடத்துல லக்னாதிபதியை ஸ்ட்ராங்காக போட்டுறணும். தூதன் அப்படின்னு சூரியன் புதன் வந்துடணும். புதன் தான் தூதன். தபால் எடுத்துகிட்டு போகிறவன் தபால்காரன். அம்பாசிடர் யார்? ஒரு நாட்டின் செய்திகளை தெரிவிப்பவர், இன்னொரு நாட்டிற்கு தெரிவிப்பவர், தூதரகத்தில் இருக்கிறவர். ஒரு நாட்டிற்காக தூது போகக்கூடியவர். ஒரு தெருவுக்கு தூது போகிறீங்க, ஒரு லெட்டர் எடுத்துக்கிட்டு தூது போகிறீங்க, போஸ்ட்மேன். இவர் நாட்டிற்காக தூது போகக்கூடிய சிம்மம் சிம்மாதிபதி வளர்த்த ஒரு நிலையில் பாதுகாப்பு உள்ள அரசு வேலை உள்ள அதிகாரி. இப்போ இவர் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஐஎஃப்எஸ்ஸாக வந்துடுவார். இந்தியன் ஃபாரின் சர்வீஸ். உச்சநிலையில் சூரியன் சுபத்துவம், 10ஆம் இடத்தோடு தொடர்பு, பௌர்ணமி அமைப்புகள், சிம்மம் வலுத்திருக்கிறது. இங்கே சனியை இங்கே போட்டு, இங்கே சனியும் சுபத்துவம், ஜம்முன்னு இருப்பார். 8-12 சுபத்துவம் வந்துருச்சு. வெளிநாட்டிலே இருப்பார். ஒரு சில 35 வருஷத்துக்கு அப்புறம் வெளிநாட்டை விட்டு திரும்பி வரக்கூடிய அமைப்புகளும் இருக்கும். வெளிநாட்டை விட்டு திரும்பி வந்தாலும் வெளி மாநிலம். 8ஆம் இடத்துல சனி இருந்தால் வெளி மாநிலம்.